வெல்கம் பேக் டு ஸ்ரீநாத்ஸ் வேர்ல்ட் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்ம வந்து ஆஸ் ப்ராமிஸ்ட் நம்மளோட கேலக்ஸி வாட்ச் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் கேலக்ஸி கிளாசிக் வாட்ச் 6 ஓட ரிவ்யூ அன்பாக்சிங் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இதோட ரிவ்யூ ப்ளஸ் கம்பேரிசன் எதோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன், இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன், இது நம்பர் 6. ஸோ ஆல்மோஸ்ட் இது ரெண்டுத்துக்குமே 3 years டிஃப்ரென்ஸ். அது என்னமோ திடீர்னு அதோட நம்பரை மாற்றி 6ன்னு வச்சுட்டாங்க. 2, 3ன்னு போயிட்டு இருந்தது, அப்புறம் டேரெக்டாக 6க்கு போயிடுச்சு. ஸோ இது வந்து ரிலீஸ் ஆனது சம்வேர் இன் 2019 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து இந்த கேலக்ஸி வாட்ச் 6 வந்து 2023 ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதோட கம்பேரிசன் நம்ம இப்போ பார்க்கலாம். பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட பேக்கிங் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு ஸ்கொயராக வச்சுருக்காங்க. உள்ளார வந்து நம்ம வாட்சை வந்து ஃபோல்டு பண்ணி, அதாவது நம்ம ஸ்ட்ராப் கட்டிட்டு அப்படியே உள்ளே வச்சு செட் ஆனாக்க நம்ம யூஸ்வலாக அந்த கடையிலெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் வாட்ச் பாக்ஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வாட்ச் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து எப்படின்னாக்க அந்த மாதிரி உள்ளார நம்ம வைக்கணும். இதில் எப்படின்னாக்க டேரெக்டாக அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வாட்ச் அப்படியே ஒரு லென்த்தாக அப்படியே நம்ம வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு பாக்ஸில் பேக்கிங் பண்ணிடலாம். இப்படி தான் நம்ம அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்ததுன்ட்டு. ஸோ இப்படி தான் பாக்ஸில் வரும். ஸோ அடுத்த டீட்டெயில்ஸ் என்னன்றது நம்ம டேரெக்டாக உள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாக்ஸ் அன்பேக்கிங் பண்ணது நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சார்ஜர் இதில் பாருங்கள், இது வந்து இதுதான் கேலக்ஸி வாட்ச் 6 இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது. இதோட சார்ஜர் பாருங்கள், சின்னதாக ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு, ஒரு மேக்னெட் மாதிரி கொடுத்துட்டு, ஃப்ரிட்ஜில் எல்லாம் நிறைய பேர் ஒட்டியிருப்பாங்க, இல்லை சின்ன சின்ன மேக்னெட் வரும், அந்த மாதிரி மேக்னெட்டில் பின்னாடி இந்த இடத்துல வாட்சில் வந்து நம்ம இப்படி ஒட்டுற மாதிரி வச்சுட்டாங்க. இதை வந்து நம்ம ஒரு கேபிளில் அந்த பிரிக்கில் ப்ளக்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை வாட்சில், இல்லை லேப்டாப்லையோ இல்லை இதுலையோ வந்துல கூட நம்ம இதை போட்டு USB-C டைப் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போட்டு நம்ம வாட்சை சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனோட சார்ஜர். பழைய வெர்ஷனோட சார்ஜர் அப்படியே பாருங்க. இது வந்து பழைய வெர்ஷனோட சார்ஜர், ஃபர்ஸ்ட் வந்த வாட்சோட சார்ஜர். இது வந்து நம்ம அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் இன்னும் பழசா பெருசா இருக்கு பாருங்க. இதே மாதிரி மேக்னெட்டு. இது நம்ம இப்படி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மேக்னெட்டில் ஒட்டிக்கும். இது ஒட்டினோடனே நம்ம இது வந்து இதே மாதிரி ஒரு பென்ட்ரைவில் போட்டுட்டு அந்த ஏதோ லேப்டாப்லையோ இல்லை எதுலையான ஒன்றுல இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம அதை சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லை ப்ளக் பாயிண்ட்லேயோ போட்டுக்கலாம். இப்போலாம் நிறைய ப்ளக்ல வந்து USB நம்ம போடுற மாதிரியே கூட ப்ளக் வருது, அதுலேயும் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட் பெரிய ப்ளக் பாயிண்ட்டோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து சார்ஜ் ஆகும். ஆனால் அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது, அதுக்கு அதோட ஸ்பீடாக சார்ஜ் ஆகாது. ஓகேங்களா? சரி, இப்போ இதுதான் இதோட சார்ஜருக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்சோட சைஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த மாடல் கேலக்ஸி வாட்ச், அதுதான் ஃபர்ஸ்ட் வச்ச பேர் அவங்க. இது பேர் கிளாசிக், கேலக்ஸி வாட்ச் கிளாசிக். இது கேலக்ஸி வாட்ச் 6 கிளாசிக். இது வந்து கேலக்ஸி வாட்ச் கிளாசிக்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெசல்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த ரொட்டேட் பண்றோம் இல்லைங்களா, இதுல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல வந்து பாருங்க எவ்வளோ திக்கா பெருசா இருக்கு அப்படிங்கிறது. அதே வந்து இதுல பாத்தீங்கன்னாக்க தின்னா வச்சிருக்காங்க. அதே பெசல் தான் இருக்கு, இங்க சுத்தலாம் நம்ம அதை. இதுல வந்து செலக்ட் பண்றதுக்கு இது அதே மாதிரி தான். இதுல செலக்ட் பண்றதுக்குண்டான ஆப்ஷன் வந்து இப்படி வச்சு தின்னா வச்சிருக்காங்க. ஸோ இது தின்னா இருந்தாவே போதும் அப்படின்ட்டு. ஆக்சுவலா வந்து இந்த மாடல், இந்த ஃபர்ஸ்ட் மாடல் வந்ததுக்கு அப்புறம் நடுவில் ஒரு 2-3 வெர்ஷன் வந்தது, ஒரு வருஷமும் ஒன்று வந்தது. அப்போ வந்தப்போ கூட அவங்க இந்த பெசல் இல்லாம தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதனால அது வாங்காம இருந்தோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பெசலோட பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியா இருக்கும் செலக்ட் பண்றதுக்கு. இல்லைனா வந்து நம்ம ஒரு தடவையும் வாட்சோட அந்த கிளாஸ்ல நம்ம கை வச்சு டச் பண்ணும்போது அந்த கிளாஸ்ல அழுக்காகும், ஸ்கிராச் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல இப்போ நீங்க அது ஆல்மோஸ்ட் நீங்க தொட வேண்டிய பெருசா அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த சூஸ் பண்ற பட்டன், இந்த இதுவெல்லாம் கூட இந்த பட்டன்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இல்ல கை வச்சும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சில இதுக்கு கை வச்சு தான் ஆகணும். ஸோ ஆனா பரவாயில்ல, இது எல்லாத்துக்குமே இதுல கை வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த பெசல் இல்லாம இருக்கிறதுல. இதுல அவ்வளவா கை வைக்க தேவையில்லை. ஓகேங்களா? இதுதான் வந்து பிசிக்கல் டிஃபரன்ஸ். பிசிக்கல் டிஃபரன்ஸ்ல இன்னொரு மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, இது வந்து 46 mm தான் இதோட டிஸ்பிளே. ஸ்கிரீனோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 46 மில்லிமீட்டர் தான். இது வந்து 47 மில்லிமீட்டர் டிஸ்பிளே. இது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இதுல இந்த பெசல் சைஸ் நான் சொன்ன மாதிரி இந்த சுத்துற இதோட சைஸை குறைச்சிட்டு, இந்த சைஸை குறைச்சிட்டு
அது வந்து ஸ்க்ரீன் சைஸை இதில் பெருசு பண்ணிட்டு பெசல் சின்னது பண்ணிட்டாங்க. இதில் ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாயிடுச்சு, பெசல் பெருசாக இருக்கு. இதில் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கு, பெசல் சின்னதாக இருக்கு. ஸோ இந்த ரொட்டேட் பண்ணுற இது வந்து சின்னதாக இருக்கு. ஸோ அதனால வந்து ஸ்க்ரீன் சைஸும் அவங்களால பெருசாக கொடுக்க முடிஞ்சது. இது ஒன்று. இப்போ இது ரெண்டுமே வந்து இன்னொரு மேஜர், இதுக்கு மேலே நிறைய சிமிலாரிட்டிஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு சிலது தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்ல முடியும். இது ஒன்று பார்த்தீங்கன்னாக்க இதுல வந்து எல்டிஇ, இதுவும் எல்டிஇ தான். எல்டிஇனாக்க நம்ம வந்து ஸ்டாண்டலோன் சொல்லுவாங்க. ஸ்டாண்டலோன், இதுவும் ஸ்டாண்டலோன். ஸ்டாண்டலோன்னா நம்ம வந்து ஒரு மொபைல் ஃபோன் இல்லாம இது நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுல சிம் கார்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இ சிம்னு இப்போ வந்து எல்லா ஹை அண்ட் ஃபோன்லயும் இந்த இ சிம்ன்ற ஆப்ஷன் வருது. அதே மாதிரி தான் இது ரெண்டுத்துலயுமே இ சிம் ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து இதுலயும் இந்த வாட்ச்லயும் நீங்க வந்து ஃபோன் பேசிக்கலாம். இதுலயே ஸ்பீக்கரும் இருக்கு. நம்ம இதுல ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஃபோனோடவும் பேர் பண்ணிக்கலாம். ஃபோனோட பேர் பண்ணிங்கனாக்க நம்ம இதில் வந்து ஃபோனில் இருக்கிற நம்ம சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தனியாக நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியாது. ஃபோனோட கனெக்ட் பண்ணால் தான் இதோட சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஃபோனில் இருக்க ஃபோட்டோஸ், ஃபோனில் இருக்க சாங்ஸ் இதெல்லாமே நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு மெயினான ஒரு ஆப்ஷன் இதில் இருக்கிறது. இதில் வந்து இதுலேயும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். பட் ஆனால் என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒரு சில ஃபீச்சர்ஸை தவிர ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ நம்ம மெயினான ஒரு ஆப்ஷனுக்கு வருவோம். மெயின் என்னன்னா சாஃப்ட்வேர். இதில் யூஸ் பண்ணுறது டைசன் சாஃப்ட்வேர். டைசன் சாஃப்ட்வேருங்கிறது வந்து சாம்சங்கோட எக்ஸ்க்ளூசிவான ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அவங்க வந்து வேற அந்த வாட்சஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டாக வர வாட்சஸ் எல்லாமே கூகுள் சாஃப்ட்வேர் போடுறாங்க. கூகுள் வேர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வரதுக்கு எல்லாமே போடுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனும் இதுவும் பெரிய வித்தியாசமே இருக்காது. நீங்கள் இதையே வந்து ஒரு வாட்சை கட்டிட்டு நீங்கள் வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ இல்லை வெளியிலையோ நீங்கள் கிளம்புறீங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா வெறும் உங்களோட ப்ளூடூத் இயர்ஃபோனும் இதையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே போகிறோம். இயர்ஃபோன் இல்லை அப்படின்னாலும் இதுலேயே ஸ்பீக்கரும் இருக்கு. அதாவது வாட்ச் 6லயும் ஸ்பீக்கர் இருக்கு, பழசுலையுமே ஸ்பீக்கர் இருக்கு. பெருசா அதாவது கொஞ்சம் குவைட்டா ஒரு அளவுக்கு ரொம்ப சத்தமே இல்லாத இடத்துல இருந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பீக்கர்ல இருக்க வால்யூம் கேட்கும். இப்போ நம்ம பைக்லயே போகும்போது கூட நான் பல நாள் இதுல ஸ்பீக்கர் அந்த இயர்ஃபோன் இல்லாம பேசியிருக்கேன். இந்த பழைய வாட்ச்ல ஓரளவுக்கு நல்லா கிளியராகவே கேட்கும். கேட்டுட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போறோம், நான் கால் பேக் பண்றேன் அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தாவே போறோம். இல்லை நம்ம நிறுத்தி கொஞ்சம் அமைதியா இருக்க இடத்துல, அவ்வளவா சவுண்ட் இல்லாத இடத்துல நிறுத்தி கேட்டிங்கன்னா நம்மளாலையும் பேசுறதும் அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுறதும் நம்மளுக்கு கேட்கும். இது ரெண்டு தான் மேஜரான டிஃபரன்ஸ். நம்ம இப்போ வந்து உள்ள இருக்கிற இன்டர்னல் டிஃபரன்சஸ் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு வாட்சுமே ஆன் பண்ணி பார்க்க போறோம். இதுல எது குவிக்கா ஆன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பழசு கேலக்ஸி வாட்ச், இது கேலக்ஸி வாட்ச் 6 புதுசு. பாருங்க, இது ஆன் ஆயிடுச்சு. ஓல்டு வெர்ஷன். புதுசு இன்னும் ஆன் ஆகலை, இன்னும் வரல. இன்னும் இப்போதான் வந்து அதோட டிஸ்பிளேவே சாம்சங் வெல்கம் இதுவே இப்போதான் காமிக்குது. இன்னும் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி இன்னும் வந்துட்டு இருக்கு. நீங்களே பாருங்க. இது ஆன் ஆகி இந்த இந்த சேஃப் மோடு கூட இந்த மோடு கூட போயிடுச்சு. இப்போதான் இது ஆன் ஆயிருக்கு. ஓகேங்களா, சரி. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஓல்டு வெர்ஷன் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு வாட்சா ஒரு ஆப்ஷனாக வருவோம். ஃபர்ஸ்ட்டு இதில் நம்ம டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்க சூப்பர் AMOLED டிஸ்பிளே. ஓகேங்களா, இதுலேயும் சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் டிஸ்பிளே வந்து நம்ம சாம்சங் டிவிலெல்லாம் சூப்பர் AMOLED தான் வருது. ஸோ அதே மாதிரி டிஸ்பிளே தான். இதோட சைஸு 1.3 inches, இதோட சைஸு 1.5 inches. நான் ரிப்பீட் பண்ணுறேன், இது வந்து
பழைய வாட்ச் மாடல், இது புது லேட்டஸ்ட் மாடல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் பிக்சல் ரெசல்யூஷன் வந்து 360x360, இதில் 480x480. ஓகே. இதில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் இருக்கு. இதில் கிறிஸ்டல் சஃபயர் கிளாஸ் இருக்கு. இதில் ரெண்டுத்துலேயுமே ரொட்டேட்டிங் பெசல் இருக்கு. நான் அப்பவே காமிச்ச மாதிரி ரொட்டேட்டிங் பெசல் ரெண்டுத்துலேயுமே இருக்கு, இதுலேயும் இருக்கு. அப்போ சொன்ன மாதிரி இதில் டைசன் சாஃப்ட்வேர் இருக்கு. இதில் ஆண்ட்ராய்டு வேர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ அதாவது கூகுளோட சாஃப்ட்வேர் இருக்கு. இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து வாட்ச் 5 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா Exynos 9110 சிப் செட் இருக்கு. இதில் Exynos W930 சிப் செட் இருக்கு. இதில் ரெண்டுமே வந்து டியூவல் கோர் இருக்கு. இதில் 1.15 இருக்கு, இதில் 1.4 இருக்கு. இதில் ரெண்டுத்துலேயுமே ஆல்மோஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க மூன் வாட்ச் ஃபேஸ் இருக்கும். மூன் வாட்ச் ஃபேஸ்னாக்கா அதாவது நம்ம மூன் வந்து இப்போ கரண்ட்டாக என்ன இதில் இருக்கு, நிலா வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த மாதிரி ஒரு இதில் இருக்கு அப்படிங்கிறது இதில் காமிக்கும். ரெண்டுத்துலேயுமே அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து மெமரி வந்து 4GB இருக்கு. இதில் 4GB இன்டர்னல் மெமரி இருக்கு. அதே மாதிரி 1.5GB ரேம் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 16GB மெமரி இருக்கு. 16GB எங்க இருக்கு, 4GB எங்க இருக்கு பாருங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப கம்மி மெமரி தான். இதில் வந்து 16GB மெமரி இருக்கு, 2GB ரேம் தான் இருக்கு. இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வேற என்ன இருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. என்னென்ன ஆப்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்றேன் இப்போ பாருங்க. இதுல ஜிபிஎஸ் இருக்கு, இதுலயும் ஜிபிஎஸ் இருக்கு. ஆனா இதோட ஜிபிஎஸ் வெர்ஷன் கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன். பட் அவ்வளோ பக்காவா ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியா ஒரு ஆப் அது போட்டு அதை வந்து ஃபோனோட பேர் பண்ணி அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். இதுல வந்து தனியாவே ஒர்க் ஆகும். நம்ம வந்து எதோடையும் பேர் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அதாவது நம்மளோட 6ல கேலக்ஸி வாட்ச் 6ல அதே மாதிரி இதுல வந்து NFC பேமெண்ட் இருக்கு. பேமெண்ட் அப்படின்னாக்கா இப்போ நிறைய ஃபோன்ல ஹையண்ட் ஃபோன்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சாம்சங் இல்லை அதே மாதிரி ஆப்பிள் ஃபோன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு டீடைல்ஸ் ஃபோன்ல போட்டுட்டீங்கன்னா ஜஸ்ட் அந்த கார்டு டீடைல்ஸ் இருக்கிற அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி அதை அன்லாக் பண்ணிட்டீங்கன்னாக்க நீங்க ஒரு அந்த கார்டு மிஷின் இருக்கு இல்லையா, கடையில போகும்போது அந்த கார்டு மிஷின் மேல வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் ஆயிடும். இதுதான் வந்து NFC. அந்த NFC-யோட ஆப்ஷன் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல பெருசா அப்போ வந்து இந்தியாவில் வந்தப்போ ஒர்க் ஆகலை. இந்தியாவில் அப்போ வந்து அதுக்கு அலோவ் பண்ணல, பெர்மிஷன் கொடுக்கல, அதனால ஒர்க் ஆகல. இப்போ இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. நான் ஒரு தடவை ட்ரை கூட பண்ணி பார்த்துட்டேன் இப்போ ரீசெண்டாக. ஜஸ்ட் நீங்கள் அந்த கார்டோட கிரெடிட் கார்டோட டீடைல்ஸோ இல்லை டெபிட் கார்டோட டீடைல்ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான கார்டு வச்சிருக்காங்க. எல்லா கார்டும் அக்செப்ட் ஆகாது. அதில் ஒரு சில கார்டு மட்டும் அக்செப்ட் ஆகும். அந்த கார்டு நீங்கள் இது பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணும்போது அந்த மிஷினில் கிரெடிட் கார்டு மிஷினில் அப்படியே மேலே வச்சிங்கன்னா இந்த உங்களுக்கு அந்த பேமெண்ட் ஆயிடும். இதுல வந்து பேட்டரி பாத்தீங்கன்னாக்க 472 mAh பேட்டரி வச்சிருக்காங்க இதுல ஓல்டு வெர்ஷன்ல. இதுல 425 தான். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே உண்டான வெயிட் வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். பழசு வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தி இருக்கும், புதுசுல கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும். ஆமா, வெயிட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இதுல. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம இசிஜி இந்த வாட்ச் 6ல வந்து நம்ம வெளியில போய் இசிஜி நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த இசிஜி இதுல வந்து சர்டிஃபைடு. ஸோ நீங்க வந்து எங்கேயுமே போக வேண்டாம், இதுல இங்க இருந்தே நம்ம சர்டிஃபை பண்ணிக்கலாம். இதுல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னாவே இசிஜி வந்து ஆல்மோஸ்ட் 90% கரெக்டா இருக்கும். நான் அதுக்கு தனியா இன்னொரு வீடியோ போடுறேன், கம்பேரிசன் போட்டு இசிஜி ஓட கம்பேரிசன் போட்டு. அது ஒண்ணு. அப்புறம் அந்த பிளட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ லேட்டஸ்டா அந்த கொரோனா டைம்ல வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபீச்சரும் வந்து இதுல இருக்கு. பிளட் ஆக்சிஜன் வந்து எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது கூட இந்த இதுல உங்களுக்கு காமிச்சிடும். அதுலயே மாதிரி இதுல காம்பஸ் இருக்கு, இதுலயும் காம்பஸ் இருக்கு. நம்ம அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான். இப்போ இதுல ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வேர்ஷன்ஸ் வருது அப்படின்னா, இதுல சில்வர் கலர்ல வருது, பிளாக் கலர்ல வருது. இப்போ இது வந்து சில்வர் கலர்ல, சைட்ல சில்வர் கலர் இருக்கு. இதுல ஃபுல் பிளாக்குமே இருக்கு. இதுல வந்து 2 கலர், இதுல வந்து வேற இன்னும் 2-3 கலர்லாம் கூட இருக்கு. டீப் ஓஷன் ப்ளூ, அப்புறம் கிரே கலர்ல அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இந்த கிளாசிக்ல 2 வெர்ஷன், 2 கலர் தான், பிளாக் அண்ட் சில்வர்.
இதில் வந்து இதுலேயும் அதே மாதிரி பிளாக் அண்ட் சில்வர் மட்டும்தான். இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 33,000 டிஃப்ரென்ஸ் இருக்கு. 33,000 34,000 இது நான் வாங்கினப்போ ஒரு 26,000 ஆல்மோஸ்ட் ஒரு 6,000 to 8,000 ருபீஸ் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் ரேட்டு இன்னைக்கு. ஏன்னா இது வந்து 3 years பேக் வாங்கினது. இது வந்து இன்னைக்கு ஏன்னா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அது எல்லாத்தோட சேர்த்து இந்த அளவுக்கு வருது. இது ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஹெல்த் ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணலாம். நம்ம ஸ்லீப்பாக இருக்கட்டும், தூங்குறது டைமில் நம்ம கட்டியிருந்தோம், அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வாக்கிங் போகும்போது, ஜாகிங் போகும்போது, சைக்கிளிங் போகும்போது, வீட்டில் சும்மா நடக்கும்போது கூட இது கட்டிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதை வந்து ஃபோன் ஆப்ஷன் கூட இதில் வேணா ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துலையுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதை நம்ம வேணா யூஸ் பண்ணி வெறும் இந்த ஸ்லீப் ட்ராக்கிங் ஹெல்த் இதுவாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அந்த ஃபோன் ஆப்ஷன் கூட நம்ம ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஷார்ட்கட்ஸு டிப்ஸ் இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது நம்மளோட கேலக்ஸி வாட்ச் 6 எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது இன்னொரு 2-3 நாள் நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம். அதை நீங்கள் பாருங்கள். அது இன்னும் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பட்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அதாவது இயர்ஃபோன், சாம்சங்கோட இயர்ஃபோனில் இதே மாதிரி ஓல்டு வெர்ஷனும் கரண்ட் வெர்ஷனோட கம்பேரிசன் நம்ம இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, see you, bye bye from Srinath's World.